Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆப்ரேஷன் ரிசர்ச் ரிலேட்டடான வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அதாவது ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன்னா என்ன, ஒரு ப்ராப்ளத்துக்கு மோர் தென் ஒன் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் எப்போ ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் எக்ஸிட் ஆகுதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்படி எக்ஸிட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன் மோர் சொல்யூஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதை தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரைட்டப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். The existence of alternate optimal solution can be determined by an inspection of the opportunity cost Zij minus Cij. இந்த Zij minus Cij is nothing but Dij. இப்போ நம்ம மோடி மெத்தட் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா அன்ஆக்குபைட் செல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே Dij ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த Dij ஃபுல்லாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நம்ம ப்ராப்ளத்தை டெர்மினேட் பண்ணி ஆப்டிமம் சொல்யூஷன் எழுதுவோம். புரியுதா? அந்த Dij வந்து சில செல்ஸ்க்கு பார்த்தோம்னா நமக்கு ஜீரோஸ் கொடுக்கும். அப்படின்னா கூட நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தை முடிச்சிருவோம். அப்படி ஜீரோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஆன் அன்ஆக்குபைட் செல் இஸ் ஆன் ஆப்டிமம் சொல்யூஷன் ஹேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஜீரோ இருந்துச்சுன்னா தென் த ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் கேன் பி ஃபார்ம்டு. அப்படிப்பட்ட ப்ராப்ளத்துக்கு ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்கும் வித் another set of allocation without increasing the total transportation cost. ஓகே, அப்போ என்ன மீனிங்னா இப்போ இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து எனக்கு 7000 ஒரு ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா இது இன்னொரு செட் ஆஃப் சொல்யூஷனும் அதே ஆன்சரை கொடுக்கும். அதை தான் நம்ம ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்டிமம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் அந்த ப்ராப்ளம் எப்போ நமக்கு வருதுங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறோம். இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு அந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணி எக்ஸாக்டாக இது ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லித்தரேன். ஃபைண்ட் ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளை ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் த ஆப்டிமம் சொல்யூஷன் யூனிக்? இந்த சொல்யூஷன் வந்து யூனிக்கான்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறோம். யூனிக் மீன்ஸ் என்னது? ஆல்டர்னேட் ஆப்டிமம் வருமானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் நாட் யூனிக் இல்லை அப்படின்னா ஃபைண்ட் த ஆல்டர்னேட் ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். அப்போ இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த ஆல்டர்னேட் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்தை நான் எழுதியிருக்கேன். எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம 3 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ரெஃபர் பண்ணியிருக்கேன்னா எந்த ப்ராப்ளம்னாலும் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கோம். அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு 2 to 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இதையும் நான் இன்க்ளூட் பண்ணேன்னா வீடியோஸ் எனக்கு ரொம்ப லென்த்தியராக மாறிடும். சரியா? இப்போ பார்த்தோம்னா ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மோடி மெத்தடை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்ச இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஆப்டிமமாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ மோடி மெத்தடுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து மோடி மெத்தடை பற்றியும் ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மோடி மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ரோக்கு ஒரு நேம் வச்சுக்குவோம். தட் இஸ் U1 U2 U3. ஒவ்வொரு காலமுக்கு ஒரு நேம் வச்சுக்குவோம். V1 V2 V3 V4 V5. சரியா? இப்போ U1 V1 ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு தான் என்னால் மோடி மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஆன்சர்ஸ் எனக்கு ஆப்டிமமாக இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா ஏதாவது இந்த வேல்யூஸில் ஏதாவது ஒன்று இனிஷியலாக நான் 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணினா தான் மற்றதை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி மேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நான் யூஸ்வலாக என்ன ஐடியா கொடுப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு ரோவாக செக் பண்ணுங்கள், ஒவ்வொரு காலமாக செக் பண்ணுங்கள். எங்கே நம்பர் ஆஃப் அலாகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். இப்போ இந்த ரோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அலாகேஷன் 2, இந்த ரோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அலாகேஷன் 2, இந்த ரோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அலாகேஷன் 3. ஓகேவா? அப்போ நம்ம U3 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலத்துலேயும் பார்ப்போம். இங்கே நம்பர் ஆஃப் அலாகேஷன் 1, இங்கே நமக்கு 3 அலாகேஷன் இருக்குது, இங்கே 1 அலாகேஷன் இருக்குது, இந்த காலமில் 1, இந்த காலமில் 1. அப்போ எல்லா காலத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் காலம் தான் நமக்கு நம்பர் ஆஃப் அலாகேஷன் கூட இருக்குது. ஒன்று U3 0ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா V2 0ன்னு கன்சிடர் பண்ணலாம். எதை பண்ணிங்கனாலும் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். நான் ஸ்டார்டிங்கில் V2 0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? சார் இப்போ V2 0 வைக்கிறப்ப எனக்கு என்ன கண்டிஷன் இது யூஸ் பண்ணணும், எப்படி இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்குபைட் செல்ஸ்னால் ஆல்ரெடி எனக்கு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எக்ஸிட் ஆயிருக்கும்ல சில செல்ஸ், அதுதான் எனக்கு ஆக்குபைட் செல்ஸ். அந்த ஆக்குபைட் செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த லாவை ஃபாலோ பண்ணும். என்னது? UI + VJ = CIJ. இப்போ நான் இந்த V2 0ன்னு வச்சுருக்கேன். இந்த காலம்குள்ளே போனீங்கன்னா 3 ஆக்குபைட் செல்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆக்குபைட் செல்ஸை நான் வந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்தேன்னா என்ன பண்ணுவேன், நம்ம U1 + V2 = CIJ உள்ள இருக்க காஸ்ட் 18. அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். U1 + V2 = C12. U1ஓட வேல்யூ எனக்கு தெரியாது.
பட் V2ஓட வேல்யூ நான் என்ன இனிஷியேட் பண்ணிட்டேன், 0ன்னு இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அப்போ CIJோட வேல்யூ எனக்கு என்ன தெரியும், 18 தெரியும். அப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சா U1ஓட வேல்யூ 18. ஸோ U1 எனக்கு 18. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதே காலமில் செகண்ட் ஆக்குபை செல்லை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன இதுக்கு நான் ஃபார்முலா எழுதுனேன்னா U2 ப்ளஸ் V2 ஈக்குவல் டு 22. அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். U2 ப்ளஸ் V2 ஈக்குவல் டு C22. C22ங்கிறப்ப எனக்கு 22. அப்போ U2 V2ஓட வேல்யூ 0, 22. அப்போ U2 ஈக்குவல் டு எனக்கு 22. அப்போ U2ஓட வேல்யூ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், 22 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் அலோகேஷன் செல்லை சூஸ் பண்ணிக்குவோம். U3 ப்ளஸ் V2 ஈக்குவல் டு 19. அப்போ U3 V2 0 ஈக்குவல் டு 19. அப்போ U3யோட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும், 19. அதுவும் நான் போட்டாச்சு. அப்போ இந்த ஒரு செல்லை நான் 0ன்னு இனிஷியேட் பண்ணனால ஈஸியாக என்னால் 3 வேல்யூஸ் என்ன பண்ண முடியுது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதுக்கு தான் நம்பர் ஆஃப் அலோகேஷன் எந்த செல்லில் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. சரியா? சரி, இப்போ இந்த 3 வேல்யூஸ் கிடச்சிச்சு. இன்னும் நமக்கு V1, V3, V4, V5 தெரியாது. அதை நம்ம இந்த வேல்யூஸ் வச்சா கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு U1 தெரியும். இப்போ இந்த செல்லுக்குள்ளே போவோம். 15 யூஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி 0 நமக்கு வச்சது தான். அப்போ இந்த அலோகேஷன் செல்லுக்கு அந்த ரூல் அப்ளை பண்ணுவோம். அப்போ U1 ப்ளஸ் V3 ஈக்குவல் டு 18. அப்போ U1 ப்ளஸ் V3 ஈக்குவல் டு 18. U1ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 8 ப்ளஸ் V3 ஈக்குவல் டு 18. அப்போ எனக்கு என்ன வந்துடும்னா V3 ஈக்குவல் டு ஓகே, சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து V3 ஈக்குவல் டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு 0 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 2 அலோகேஷனையும் நம்ம இந்த U1 யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. U2வில் பார்த்தோம்னா இந்த அலோகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த அலோகேஷனுக்குள்ளே வாங்க. U2 ப்ளஸ் V4 ஈக்குவல் டு 20. U2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 22. V4 நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ, 20. அப்போ V4 ஈக்குவல் டு பார்க்குறப்ப எனக்கு ஆன்சர் -2 வரும். சரியா? ஓகே, இந்த ஃபார்முலா எழுதி தான் பண்ணணும்னா நீங்கள் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் மென்டலி ப்ராப்பராக எனக்கு தப்பு இல்லாமல் நான் கால்குலேஷன் போட்டுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த U3 யூஸ் பண்ணுவோம். U3க்கு 3 அலோகேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் யூஸ் பண்ணேன்னா 19ஓட எந்த வேல்யூவை ஆட் பண்ணுறப்ப 18 வரும். அதான் நமக்கு நம்மளோட கால்குலேஷன். அப்போ -1. நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமே பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். 19ஓட 0 ஆட் பண்ணுறப்ப 19. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 19 இங்கே வந்து எந்த வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 19 வரும். அப்போ நம்ம 0 ஆட் பண்ணால் தான் நமக்கு 19 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்கள், U வேல்யூ V வேல்யூ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ZIJ மைனஸ் CIJ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. எதுக்கு, இந்த அன்ஆக்குபைட் செல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ZIJ மைனஸ் CIJ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ZIJ மைனஸ் CIJ தான் நம்ம யூஸ்வலாக DIJன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, DIJங்கிறது நம்மளை பொறுத்த மட்டும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், தட் இஸ் ZIJ மைனஸ் CIJ. என்ன ஃபார்முலானா UI ப்ளஸ் VJ மைனஸ் CIJ. அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது என்னோட ஃபஸ்ட்டு அன்அலாகேட்டட் செல்லு. இதுக்கு நேராக இருக்க U வேல்யூ U1 ப்ளஸ் V1. U1ஓட வேல்யூ எனக்கு என்னது 18. V1ஓட வேல்யூ என்னது -1 மைனஸ் CIJ -20. அப்போ 18 -1 -20. ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், எனக்கு -3. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் எனக்கு இந்த இடத்துல -3. மற்ற கேல்குலேஷன் உங்களுக்கு நான் டேரெக்டாக போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த அலாகேட்டட் செல் பாருங்கள். 18 U1 V4 -2 அப்போ 16. 16 -21 போடுறப்ப 4 -5. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18 U1 V5 0. 18 + 0 18. 18 - 19 -1. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 22 -1 21. 21 - 21 0. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா 22 0. 22 - 23 -1. அடுத்து 22 + 0 -24 -2. நெக்ஸ்ட் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா U3 19 + 0 -21. அப்போ ஆன்சர் -2. அடுத்து இங்கே பார்த்தோம்னா 19 - 2 அப்போ 17. 17 - 18 -1.
இப்போ நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தட் இஸ் டிஐஜே வேல்யூஸ் நெகட்டிவாக இருக்கும் -3 -5 -1 இந்த ஒரு இடத்துல நமக்கு 0 வந்திருக்கு இங்கே இடத்துல -1 -2 -2 -1 இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல 0 இண்டிகேட் ஆனனால இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு என்ன இருக்கும்னா ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்கும் அதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்துருக்கோம் இங்கே என்ன சொல்லியிருப்போம் பாருங்கள் the opportunity cost Zij minus Cij for the unoccupied cell. If on unoccupied cell is the optimum solution has opportunity cost of 0, then the alternate optimum solution can be formed. எப்போ 0 வந்துருச்சோ அந்த ப்ராப்ளத்துக்கு alternate optimum solution கண்டிப்பாக இருக்கும் சரியா அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதை தான் கொஷின்லேயும் கேட்டிருக்கான் ப்ராப்ளத்தோட வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் யூனிக்கான்னு கேட்டிருக்கான் யூனிக் இல்லை இதுக்கு ஒன் மோர் சொல்யூஷன் இருக்குது அந்த கண்டிஷன் இங்கே நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு அப்போ நம்ம என்ன எழுதணும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் Zij less than or equal to 0 ஆமாம் less than or equal to 0 வந்துட்டாலே நம்மளால் ஆப்டிமம் சொல்யூஷன் எழுத முடியும் அதனால இந்த ஃபைனல் டேபிளை வச்சு நான் ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் பிக் பண்ணியிருக்கேன் என்ன ஃபைனல் டேபிளை வச்சு பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்போ இது என்னோட ஃபர்ஸ்ட் அலாகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த 15 அது என்னோட வேல்யூ ஆஃப் x12 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் x12 ஈக்குவல் டு 15 நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்போ x13யோட வேல்யூ 85 நான் இந்த அலாகேஷன் தான் சொல்லணும் அப்போ 85 இந்த மாதிரி எல்லா அலாகேஷனையும் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் x12 ஆல்டு வேல்யூ 15 x13 வேல்யூ 85 x22 வேல்யூ 20 x24 105 இந்த மாதிரி இதுதான் என்னோட ஆப்டிமம் அலாகேஷன் ஏன்னா நமக்கு ஆப்டிமம் கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு பட் என்ன பண்ணுது ஒரே ஒரு செல் ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்குங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஓகே அப்போ இதுவே நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்கிறதுக்கு போதும் அப்போ இந்த ஆப்டிமம் ஆன்சரையும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோட மினிமம் காஸ்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸ்வலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நமக்கு நம்மளை பொறுத்த மட்டும் என்னென்னா இந்த 18 ருபீஸுங்கிறது காஸ்ட்டு அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இருக்க குட்ஸ் 15 இந்த 18 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறவர் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன மீனிங்கு அப்போ ஒரு யூனிட்டுக்கு 18 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறது நம்ம 15 யூனிட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்போ 18 × 15 plus 18 × 85 plus 22 × 20 plus 20 × 105 plus 19 × 45 plus 19 × 70 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஃபுல்லாக இதை நான் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 7605 கிடச்சிருக்கு அப்போ இது எனக்கு ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் அதான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆப்டிமம் சொல்யூஷன் 1 இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு சொல்யூஷன் இருக்குல்ல அதையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் எக்ஸிட் ஏ அப்படின்னா வி அப்சர்வ் தட் D12 ஈக்குவல் டு 0 சரி செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஓகேவா இந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்குன்னா 0 இருக்குது அப்போ இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் எனக்கு இருக்குது லூப் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்போ என்ன பண்ணணும் draw loop starting from D12 to get alternate optimum solution ஓகேவா D21 இது ஆக்சுவலாக D21 அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் லூப் ட்ரா பண்ணி தான் இன்னொரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் இந்த லூப் எப்படி ட்ரா பண்ணணுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போயே ஒரு தடவை சொல்கிறேன் லூப்புங்கிறது எங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ப்ரொசீஜர் அப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் லூப்புங்கிறது பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் நான் ட்ரா பண்ணணும் கர்வாக ட்ரா பண்ணக்கூடாது ஓகேவா லூப் எனக்கு ரைட்டில் போகலாம் லெஃப்ட்டில் போகலாம் அப்போர்ட் டவுன்வர்ட்ஸ் போகலாம் கிராஸாக என்னால் இந்த லூப்லேருந்து இந்த கிராஸ் ட்ராவல் என்னால் பண்ண முடியாது போய் என்ன பண்ணணும்னா லூப் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேயே நான் முடிக்கணும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லூப் டேர்ன் ஆகிற இடம் ஃபுல்லாமே ஆக்குபைட் செல்ஸாக இருக்கணும் இதுதான் லூப் ட்ரா பண்ணுறதுக்குரிய பேசிக் ஐடியாலஜி சரியா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே என்னோடய லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே என்னால் மேலே ட்ராவல் பண்ண முடியாத ஆக்குபைட் செல்ஸில் கீழே நான் ட்ராவல் பண்ணலாம் சரியா இப்போ நான் கீழே ட்ராவல் பண்ணி வரேன் ரைட்டில் தான் ஒரே ஆஃபர் ரைட்டில் போனோம் அப்படின்னா நான் இங்கே தான் இங்கே ஒரு ஆக்குபைட் செல்ஸ் இருக்குது நான் டேர்ன் பண்ணிக்கலாம் என்ன மேலே போய் என்னால் க்ளோஸ் பண்ண முடியும் சரியா அப்போ நான் இங்கே ட்ராவல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இங்கே வரேன் நெக்ஸ்ட்டு இங்கே போய் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்போ ஃபஸ்ட்டு கீழே போனேன் ரைட்டில் போனேன் அப்போர்ட்ஸ் ட்ராவல் பண்ணேன் லெஃப்ட்டில் வந்து லூப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ முடிச்சிட்டேன் சரியா இப்போ இந்த லூப் ஸ்டார்ட் பண்ண இடத்த நான் என்ன வைக்கணும்னா ப்ளஸ் தீட்டா ஆஃப்டர் என்ன வச்சுட்டே போகணும் மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா புரியுதா எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ ப்ளஸ் தீட்டா ஆல்டர்னேட்டாக அப்படியே தீட்டாஸ் நான் மாற்றிட்டே போகணும் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாவோட வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா தீட்டா இஸ் நத்திங் பட் தீட்டாங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா மினிமம் ஆஃப் மைனஸ் தீட்டாஸ் சரி
இப்போ இந்த மினிமம் ஆஃப் தீட்டாங்கிறது நான் மினிமம் ஆஃப் மைனஸ் தீட்டா போடுறேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் தீட்டா எங்கே வந்துச்சு அப்படின்னா இது ப்ளஸ் தீட்டா இது மைனஸ் தீட்டா இடத்துல 20 இருக்குது. அப்போ 20 இது ப்ளஸ் தீட்டா இது மைனஸ் தீட்டா இன்னொன்று 60 இருக்குது. அப்போ இந்த 20 60ல் எது மினிமம் 20. அப்போ நான் தீட்டாங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன்னா 20 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் ப்ளஸ் தீட்டா பண்ணணும்னா என்ன அர்த்தம், இந்த 20 நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணும். இது எனக்கு அலாகேட்டட் செல்லே கிடையாது. அப்போ நான் 20 அலாகேஷன் இங்கே கொண்டு வந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு புது அலாகேஷன் கிரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ண போகுதுன்னா ஏற்கனவே நான் வச்சுருக்க சொல்யூஷனில் இந்த செல் எனக்கு என்டர் ஆக போகுது. அப்போ இந்த டேபிள் நான் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு 2,1. அப்போ 2,1 எனக்கு என்டர் ஆக போகுது. அப்போ ஏதாவது ஒன்று லீவ் ஆகும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அதாவது நம்பர் ஆஃப் அலாகேஷன்ஸ் என்ன இருக்கணும், m+n - 1 இருக்கணும். அப்போ எதை லீவ் பண்ணலாம்னா இப்போ இந்த இடத்துல 20 மைனஸ் தீட்டா போட்டால் 20 - 20 0 ஒரு அலாகேஷனாக வைக்க முடியாது. சரியா? அப்போ இந்த அலாகேஷன் எனக்கு லீவ் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன ஆகுது 2,2 லீவ் ஆகுது. அப்போ 2,1 என்ட்ராச்சு 2,2 எனக்கு லீவ் ஆயிடுச்சு. சரியா? அப்போ லீவ் ஆகிறப்ப வந்து பேலன்ஸ் ஆயிரும் ப்ராப்ளம். அப்போ இந்த டேபிளோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 20, 2,1 எனக்கு என்டர் ஆச்சு, 2,2 எனக்கு லீவ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இதுலேருந்து புது டேபிள் நான் எப்படி போடுறது அப்படின்னா இந்த நியூ டேபிள் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட புது டேபிள். ஓகேவா? எல்லாமே நான் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். நீங்கள் பாருங்களேன் 15 எல்லாமே நான் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா செகண்ட் ஐட்ரேஷனில். ஓகே இந்த 15 அப்படியே ஏன்னா அந்த 15 வழியாலும் லூப் ட்ராவலே பண்ணலை. அப்போ அதெல்லாம் நான் ஒன்றுமே டெஸ்ட் பண்ணக்கூடாது. 15 85 வச்சுட்டேன். இந்த இடத்துல 20 ஒரு புது அலாகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்க பழைய அலாகேஷனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த 105 6 இது 105 60 45 ஓகேவா அது எல்லாத்தையுமே நான் என்ன வச்சுருக்கேன்னா அப்படியே வச்சுருக்கேன். ஓகே இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் தீட்டா போட்டிருக்கோம் எனக்கு 20, இந்த இடத்துல மைனஸ் தீட்டா போட்டிருக்கோம் 20 - 20 0. சரியா? பட் இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் தீட்டா இருக்குது. ப்ளஸ் தீட்டானா என்னது, தீட்டாவோட வேல்யூ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன் 20. அப்போ 45யோடு என்ன பண்ணணும் 20 ஆட் பண்ணணும். 20 ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 65 கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த இடத்துல 60 இருக்குது, நான் 20 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 40 மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்கெங்கே ப்ளஸ் தீட்டா போட்டோம்னா அங்கெல்லாம் 20 ஆட் பண்ணணும், எங்கெங்கே மைனஸ் தீட்டா போட்டோம்னா அங்கே 20 ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணணும். சரியா? அப்போ எனக்கு இந்த டேபிள் கிடச்சிரும் ஃபைனல் டேபிள். இந்த டேபிளுக்கு திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா மோடி மெத்தட் அப்ளை பண்ணி இப்போ நான் செட் பண்ணியிருக்க இந்த அலாகேஷன் ஆப்டிமமானு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ மோடி மெத்தடுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் u1 u2 வேல்யூஸ் நமக்கு வேணும். அதுக்கு நான் இனிஷியலாக என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூ 0 வச்சுக்கணும். நான் என்ன வைக்க போகிறேன்னா இப்போ எல்லா ரோவில் எல்லா காலத்துலேயும் நம்பர் ஆஃப் அலாகேஷன் 2 தான். எதை வேணாலும் நீங்கள் ரேண்டமாக 0 வச்சுக்கலாம். நான் எதை வச்சுக்கிறேன்னா u1 ரேண்டமாக நான் 0ன்னு வச்சுக்கிறேன். நான் டேரெக்டாக இந்த கால்குலேஷன் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இந்த u1 ஃபஸ்ட்டு ரோவில் எது அலாகேட்டட் செல்லு, இந்த செல்லும் இந்த செல்லும் தான். அப்போ இதை வச்சு பண்ணேன்னா என்னோட u1ஐயும் u1 + v2 = 18 வரணும். இது 0 இருக்கனால கண்டிப்பாக v2 தான் எனக்கு 18 இருக்கணும். அப்போ தான் 0 + 18 எனக்கு 18 வரும். அதே மாதிரி இந்த செல்லுக்கு வரும் 0 + 18 இருந்தால் தான் 18 வரும். அப்போ 18. அப்போ ஃபஸ்ட் ரோ வேலை எனக்கு முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ ஃபஸ்ட் ரோ வேலை முடிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த எனக்கு 2 புது வேல்யூஸ் வந்துருக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நேராக பார்த்தோம்னா 2 அலாகேஷன் இருக்கும். இந்த அலாகேஷன் ஆல்ரெடி நம்ம முடிச்சிருப்போம். அப்போ இந்த அலாகேஷனுக்குள்ளே வாருங்க. உள்ள எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது காஸ்ட் எனக்கு 19 இருக்குது, u3 எனக்கு இல்லை, v2 18 இருக்குது. அப்போ u3யோட 18 ஆட் பண்ணுறப்ப 19 வரும். அப்போ எனக்கு 1 + 18 = 19 முடிஞ்சு. இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூ நான் புதுசாக கண்டுபிடிச்சது. இங்கே ஒரே ஒரு அலாகேஷன் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ u3 புது வேல்யூ வந்திருக்கு. இந்த இடத்துல எனக்கு 3 அலாகேஷன் இருக்குது. சரியா? ஸோ 3 அலாகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ கொண்டு வந்து 1 இங்கே என்ன வேல்யூ நம்ம போட்டோம்னா 18 வரும். 1ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 18 வரும் 17. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறப்போனா இந்த அலாகேஷனுக்கு வரும். 1ஓட எந்த வேல்யூவை ஆட் பண்ணுறப்ப 18 சரி 1ஐயும் 18 ஆட் பண்ணுறப்ப 19 வரும். அது ஆல்ரெடி அலாகேட்டட் செல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த செல்லுக்கு வருவோம். 1ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 19 வரும் 18. இப்போ நம்ம u2 இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கோம், v4 இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கும். ஓகே u2வை பார்த்தோம்னா இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த செல் பாருங்களேன், இது ஒரு அலாகேட்டட் செல்லு. u2வையும் இந்த v1ஐயும் ஆட் பண்ணுறப்ப 21 வரணும். v1 எனக்கு 17. அப்போ u2 எந்த வேல்யூ போடுறப்ப 21 வரும். ஓகேவா? நான் 4 ஆட் பண்ணேன்னா எனக்கு 21 வரும். சரியா? அப்போ u2 கண்டுபிடிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி v4 கண்டுபிடிச்சிடலாம். 4ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணுறப்ப 20 வரும் 16 ஆட் பண்ணுறப்ப. புரிஞ்சா உங்களுக்கு?
ஸோ இதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் அலாகேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோவில் 3 அலாகேஷன் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை கூட 0 வச்சுக்கலாம். நான் வந்து இது 0 வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி 0 வச்சு பண்ணிங்கனாலும் ஆன்சர்ஸ் கரெக்டாக தான் வரும். அது ஒன்றும் தப்பாக வந்துடுறது. சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அன்ஆக்குபைட் செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் டிஐஜிஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் டிஐஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ டிஐஜேக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், யூஐ ப்ளஸ் விஜே மைனஸ் சிஐஜே. இப்போ இந்த ரோவில் பார்த்தோம்னா யூவோட வேல்யூ 0, ஜீரோஸ் ப்ளஸ் 17 மைனஸ் 20 மைனஸ் 3. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 0 ப்ளஸ் 16, அப்போ எனக்கு 16 மைனஸ் 21னா மைனஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் 0 ப்ளஸ் 18 மைனஸ் 19னா மைனஸ் 1. நெக்ஸ்ட் 4 ப்ளஸ் 18 22 மைனஸ் 22 0. 4 plus 18 22 minus 23 minus 1. 4 plus 18 22 minus 24 minus 2. Next in the row வரலாம். Okay, unoccupied cells இங்கே இருக்கு. 1 plus 18 19 minus 21 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா minus 2. Okay, next 1 plus 16 17 minus 18 போட்டிங்கன்னா minus 1. இப்போ பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே டிஐஜே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இது ஆல் டிஐஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு. பட் இந்த ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு லூப் ட்ராப் பண்ணிங்கன்னா இன்னொரு 1 மோர் சொல்யூஷன் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அவங்க யூனிகான் செக் பண்ணுங்கள், இருந்துச்சுன்னா 1 மோர் ஆப்டிமம் சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த செட்டப்பை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? இன்னொரு ஆப்டிமம் சொல்யூஷன் வேணாலும் இங்கே இதை வச்சு நீங்கள் லூப் ட்ராப் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் அவங்க ஒரு ஆல்டர்னேட் ஆப்டிமம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதனால இதோட ப்ராப்ளத்தை முடிச்சுக்கிறோம். அப்போ ஆல் டிஐஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ என்னோட இது x12ஓட வேல்யூ 15, x13ஓட வேல்யூ 85, x21ஓட வேல்யூ நமக்கு 20, x24ஓட வேல்யூ 104, x31ஓட வேல்யூ 40, x32ஓட வேல்யூ 65, x34ஓட வேல்யூ நமக்கு ஆன்சர் வந்து ஓகேவா 70. ஓகே, இது வந்து x35ஓட வேல்யூ. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 15 into 18 ப்ளஸ் 85 into 18 ப்ளஸ் 20 into 21 ப்ளஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 105 into 20 ப்ளஸ் 40 into 18 ப்ளஸ் 65 into 19 ப்ளஸ் 17 into 19. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 7605 வருது. இங்கே பாருங்கள், இதுக்கும் 7605 தான் வந்துச்சு. பட் இந்த ஆப்டிமாலிட்டி எங்கெங்கே எக்ஸிட் ஆயிருக்குன்னா x12, x13, x22, x24, x31, x32, x34. பட் இங்கே ஆப்டிமாலிட்டி பார்த்தீங்கன்னா x21, அதாவது ஆப்டிமாலிட்டி மட்டும் இங்கே இருந்த செல் இங்கே மாறி இருக்கு. புரியுதா? அப்போ இது வந்து வேறு செட் ஆஃப் சொல்யூஷன், இது வந்து ஒரு வேறு செட்டப். ஓகே, இந்த ரெண்டு செட்டப்புமே ஆனால் ஆப்டிமம் சொல்யூஷன் நமக்கு என்ன தான் கொடுக்குது, 7605. இதைத்தான் ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்கிறோம். ஒரே ப்ராப்ளத்துக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் 1 மோர் நமக்கு என்ன பண்ணும், செட்டப்பில் ஆன்சர்ஸ் கொடுக்கும். அதை தான் ஆல்டர்னேட் ஆப்டிமம் சொல்லியிருக்கோம். ஸோ த்ரூ அவுட் அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் எப்போ ஆல்டர்னேட் ஆப்டிமம் எக்ஸிட் ஆகும், அப்படி எக்ஸிட் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, 1 மோர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.